பெட்ரா ஊட்ரா என்பது ஜோர்டன் நாட்டின் மிக பிரபலமான தொல்லியல் இடமாகும். இது உலகின் புதிய ஆச்சரியங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. உலகம் முழுவதும் பெட்ராவை பார்வையிட வரும் பயணிகள், தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்களுக்கு அது ஒரு முக்கிய இடமாக திகழ்கிறது. இது ஜோர்டனின் தெற்கு பகுதிக்குள் அமைந்துள்ளது. இது ஒரு மிகப்பெரிய சென்டினிட் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் இடமாகவும் விளங்குகிறது. பெட்ரா என்பது செகேலிட் ராக்யூன் நகரமாக உள்ளது, அதாவது அதில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் வடிவமைப்புகள் பல சிக்த கடல் அலை பாறைகள் மற்றும் கற்பேற்று கிடை பாறைகளின் வழியில் உணரப்படுகின்றன. இந்த நகரம் அரபி நாட்டின் வெப்பமான பாலாட்டு பகுதியில் அமைந்துள்ளது, ஆகையால் இது ஒரு வணிக மையமாக விளங்குவதற்கான ஏற்ற இடமாக இருந்தது. இந்த கட்டுரையில் பெட்ராவின் வரலாறு, அதன் மர்மங்கள், அதன் செம்மையான கட்டிடக்கலை, அதன் பாறைகள் மற்றும் அதன் ஆன்மீக முக்கியத்துவம் பற்றி மிக விரிவாக ஆராயப் போகிறோம். பெட்ரா என்பது பண்டைய நாட்களில் எடோம் என்ற தேசத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. இது சுமார் பிசி 400க்கு முன்னதாக தொடங்கியது. அதாவது பெட்ரா ஒரு பழமையான நகரமாக இருக்கின்றது. பெட்ரா பண்டைய நபர்கள் தங்கள் செல்வாக்கை அதிகரிப்பதற்காக வணிக பாகுபாட்டில் முன்னேற்றம் அடைந்தனர். அப்போது இந்த நகரம் முக்கியமான வணிக மையமாக விளங்கியது. பெட்ரா எனும் இடத்தை உருவாக்கிய மக்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாக கருதப்படுகின்றனர். அவர்கள் பாறைகளின் மீது கோபுரங்கள், சாம்பல் மாளிகைகள், கோவில்கள், கால்வாய்கள் மற்றும் பல அரிய வண்ண தளங்களை வடிவமைத்தனர். இது எல்லாம் ஒரு மிக உயர்ந்த கட்டிடக் கலையை காட்டுகிறது. பெட்ராவின் முக்கிய கட்டிடங்கள்: 1. அலகஸ்னா அல்கல்னே சோகஸ்மெலி. இது பெட்ராவின் மிகவும் பிரபலமான மற்றும் புகழ்பெற்ற கட்டிடமாகும். இது பெரிய கஸ்னா எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த கட்டிடம் ஒரு பெரிய சாம்பல் பாறையின் மீது வடிவமைக்கப்பட்டு, அதன் பின்புறத்தில் ஒரு அரிய தொடர் கோபுரங்களும் வண்ணங்களும் காணப்படுகின்றன. 2. தாவூதின் மரங்கள் தி ராயல் டும்ஸ் சோகஸ்மெலி. இந்த கட்டிடங்கள் பெட்ராவின் அரசர்களுக்கான தற்காலிக சடங்குகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படுகிறது. 3. ஹிக் மாளிகைகள் தி மொனஸ்ட்ரி சோகஸ்மெலி. இது பெட்ராவின் மற்றொரு முக்கிய கட்டிடமாக காணப்படுகிறது. அதன் உள்ளக அமைப்பு மிகவும் சுத்தமானது மற்றும் வளமானது. 4. சித்துவான கால்வாய் தி சிக் சோகஸ்மெலி. இந்த இடம் பெட்ரா நோக்கி செல்லும் முக்கிய பாதையாக உள்ளது. இந்த பாதையில் உயர் பாறைகள் மற்றும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த கொள்கைகள் நிறைந்தவை. பெட்ரா பற்றிய பல மர்மங்கள் மற்றும் கதைமைகளும் உள்ளன. இவை பல்வேறு ஆய்வுகளால் கூறப்பட்டுள்ளன. 1. பெட்ராவின் மறைந்த அதிசயங்கள். கொஞ்சமாக அறியப்பட்டவர்களாக, பெட்ராவில் உள்ள பாறைகளின் மீதான அலங்காரங்கள், அதன் வடிவமைப்புகள், இது எப்படி சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டது என்பதற்கான பதில்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. 2. பிறப்பின் ஒட்டுமொத்த வாழ்க்கை. பெட்ரா நகரத்தில் பிறந்த மக்கள் எப்படி வாழ்க்கை நடத்தினர் என்பதைப் பற்றி அறிய வைக்கும் தகவல்கள் இன்னும் எடுக்கப்படவில்லை, ஏனெனில் அதற்கான ஆதாரங்கள் முழுமையாக நிலைத்திருக்கவில்லை. இன்றைய பெட்ரா அதன் மறைந்த பெருமையை பலத்த சவால்களுக்கு பின்வந்து பராமரித்து வரும் இடமாக உள்ளது. இது ஒரு முக்கிய சுற்றுலா இடமாக உயர்ந்துள்ளது. 1985ஆம் ஆண்டில் பெட்ரா யுனெஸ்கோ உலக மரபு பட்டியலில் இடம்பெற்றது. மேலும் 2007ஆம் ஆண்டு அது உலகின் புதிய ஆச்சரியங்களாகவும் அறிவிக்கப்பட்டது. பெட்ராவில் மிகவும் முக்கியமான சுற்றுலா இடங்களாக அலகஸ்னா மற்றும் தி மானஸ்டரி ஆகியவை உள்ளன. இவை அற்புதமான கட்டிடங்களை மற்றும் மரபுகளை கொண்டுள்ளன. இந்த இடங்களில் பல புகழ்பெற்ற படப்பிடிப்புகள் மற்றும் திரைப்படங்களும் எடுக்கப்பட்டுள்ளன. பெட்ராவின் பொருளாதாரம் மிகவும் வணிக பரபரப்பை எதிர்கொள்கின்றது. பழங்காலத்தில் இது வணிகச் சுழற்சிக்கு முக்கியமான மையமாக இருந்தது. ஆற்றலான வணிகங்கள், கற்கள், செவ்வொற்கள் மற்றும் பராமரிப்பு பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டன. இன்று அதன் முக்கிய பொருளாதார ஆதாரம் சுற்றுலாவாகும். பெட்ரா பல்வேறு ஆய்வாளர்களுக்கு பெரிய ஆராய்ச்சி வளமாக உள்ளது. இது அரபி வரலாற்றின் மிகவும் முக்கியமான கட்டிடங்களில் ஒன்றாக விளங்குகிறது. மேலும் இந்த இடம் ஆராய்ச்சியாளர்களுக்கும்
தொல்லியலாளர்களுக்கும் இன்னும் ஒரு பெரிய புதிராக உள்ளது. பெட்ரா என்பது ஒரு முக்கியமான தொல்லியல் இடம் மட்டுமல்ல, அது ஒரு தொன்மிய வரலாற்றின் பெரும் சின்னம். அதன் செம்மையான கட்டிடங்கள், அந்தந்த காலத்திய சமூகங்களின் ஆக்கங்கள், அதன் சிக்கலான அமைப்புகள் மற்றும் தொல்லியலாளர்களின் ஆராய்ச்சிகள் எல்லாம் இன்று பல்வேறு பகுதிகளில் பிரபலமாக உள்ளன. அதன் மீதும் தொடர்ந்த ஆய்வுகள், அந்த பழங்கால கலாச்சாரங்களின் புரிந்துகொள்ளுதலுக்கான வழிகாட்டியாகும்.